விஜய்க்கு போட்டியாக தனுஷ் 234 தொகுதிகளிலும் களமிறங்க முடிவு. விஜயின் ஆஸ்தான ஜோதிடர் ரத்தன் பண்டிட் ஏற்படுத்திய அடுத்த பரபரப்பு. உளவுத்துறையை களமிறக்கிய தவேகா. வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல் களமானது நீண்ட காலமாகவே திரைத்துறையின் பின்னணியோடுதான் பயணித்து வருகிறது. பேரறிஞர் அண்ணா, கருணாநிதி போன்றவர்கள் திரைப்படங்களுக்கு வசனங்கள் எழுதி அரசியல் மாற்றம் கண்டவர்கள். அதன் தொடர்ச்சியாக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்ற முன்னணி திரை நட்சத்திரங்கள் மக்களிடையே தங்களுக்கு இருந்த அளப்பரிய புகழை பயன்படுத்தி நேரடியாகவே ஆட்சி கட்டிலில் அமர்ந்தனர். இவர்களுக்கு பிறகு விஜயகாந்த், கமல்ஹாசன், சரத்குமார் போன்ற பல பிரபலங்கள் அரசியல் கட்சிகளை தொடங்கி களமிறங்கினாலும் அவர்களால் ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. ஆனால் அந்த வரிசையில் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற கட்சியை தொடங்கி மிக குறுகிய காலத்திலேயே தேர்தலை சந்தித்து ஆட்சியை பிடித்து தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இதன் காரணமாக தமிழக மக்களிடம் சினிமா பிரபலங்கள் மீதான ஈர்ப்பு இன்னும் குறையாமல் அப்படியே இருக்கிறது என்கிற எண்ணமும், நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் எளிதில் ஆதரவு கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கையும் திரையுலகினர் மத்தியில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் பிரபல நடிகர் தனுஷும் தீவிர அரசியலில் தடம் பதிக்க தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக முதலமைச்சர் விஜயின் ஆஸ்தான ஜோதிடராக கருதப்படும் ரத்தன் பண்டிட்டும் தனுஷ் தன் ஜாதகத்தை காட்டி ஆலோசனை பெற்றுள்ளார். அப்போது தனுஷின் ஜாதகத்தை கணித்த ஜோதிடர் அவருக்கு தமிழக அரசியலில் மிகப்பெரிய ராஜயோகமும் பிரகாசமான எதிர்காலமும் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக தற்போது விஜய் அரசியலில் உச்சத்தில் இருந்தாலும் வருங்காலத்தில் அவரது கிரக நிலைகள் மாறும்போது தனுஷின் கிரக பலம் மேலோங்கி எதிரொலிக்கும். இதனால் எதிர்கால தமிழக அரசியலில் களம் விஜய் வெர்சஸ் தனுஷ் என்று மாறும் அளவிற்கு வாய்ப்புகள் உள்ளன என்று அவர் நம்பிக்கை அளித்துள்ளார். ஜோதிடரின் இந்த கணிப்பை தொடர்ந்து விஜய்க்கு பிறகு தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் நான் தான் என்கிற இலக்கோடு களத்தில் இறங்க திட்டமிட்டுள்ளார் தனுஷ். இதனால் 2031 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் உள்ள தனது ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைத்து தீவிர உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை தொடங்கியுள்ளார். குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இந்த பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் விஜய்க்கு இருப்பது போன்றே தனக்கும் வலுவான ஈர்ப்பு இருப்பதால் அதை முழுமையாக பயன்படுத்தி முதற்கட்டமாக 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க திட்டமிட்டுள்ளார். மேலும் விஜய் முன்பு செய்தது போலவே தனது ரசிகர் மன்றங்களை மக்கள் மன்றங்களாக மாற்றி இரத்த தான முகாம்கள், இலவச மருத்துவ முகாம்கள், அன்னதானம் வழங்கும் நிகழ்வுகள் மற்றும் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டங்களையும் தனுஷ் விரிவுபடுத்தி வருகிறார். நடிகர்களின் இந்த அடுத்தடுத்த அரசியல் வரவை பார்த்து பாரம்பரிய கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகியவை நிலை தடுமாறி போயுள்ளன. இப்படியே சென்றால் எதிர்காலத்தில் நமக்கு டெபாசிட் கூட கிடைக்காமல் போய்விடுமோ என்று மு.க. ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகிய தலைவர்கள் பெரும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். சமீபத்தில் தனது பிறந்த நாளின் போது பிரத்யேக கொடி ஒன்றை அறிமுகப்படுத்திய தனுஷ் கோட்டையை நோக்கி அடியெடுத்து வைப்பதற்கான அறிகுறியாக சில அரசியல் கருத்துக்களையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். தனுஷின் இந்த அதிரடி நகர்வுகளால் முதலமைச்சர் விஜய் தரப்பும் சற்றே அதிர்ச்சி அடைந்துள்ளது. விஜயை போலவே இளைஞர்களை குறிவைத்து தனுஷ் காய்களை நகர்த்துவதால் தனது வாக்கு வங்கியில் சரிவு ஏற்படுமோ என்கிற அச்சத்தில் உளவுத்துறை மூலம் தனுஷின் செயல்பாடுகள் மற்றும் அவரது ரசிகர் மன்ற மூவ்மெண்ட்களை உன்னிப்பாக கண்காணித்து அறிக்கை அளிக்குமாறு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் 60 ஆண்டு கால அதிமுக, திமுக கட்சிகளை கூட வீழ்த்தி முதலிடத்திற்கு வந்துவிட்ட முதலமைச்சர் விஜய்க்கு இப்போது தனுஷ் மீது திடீர் பயம் ஏற்பட்டுள்ளது. காரணம், தன்னை போலவே சினிமாவிலிருந்து வருபவர், தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கிறார். அதனால் பள்ளி, கல்லூரி மாணவர்களின் கணிசமான ஓட்டுகளை அவர் தன் பக்கம் இழுத்தால் கூட அது தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் தனக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அடுத்தடுத்து இன்னொரு நடிகருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே என்று அவர் பக்கம் முழுமையாக திரும்பிவிட்டால் என்ன செய்வது என்று தனுஷ் விவகாரத்தை எப்படி டீல் பண்ணுவது? ஆரம்பத்திலேயே அவருக்கு டார்ச்சர் கொடுத்து அரசியலுக்கு வராமல் விரட்டி அடித்து விடலாமா? இல்லை திமுக, அதிமுகவை வீழ்த்தி ஓரங்கட்டியது போன்று 2031 சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கும் தனுஷையும் வீழ்த்தி மீண்டும் சினிமாவுக்கே விரட்டி அடித்து விடலாமா என்பது குறித்து யோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் விஜய்க்கு கொம்பு சீவி அரசியல் களத்துக்குள் விட்ட அதே ஜோதிடர் ரத்தன் பண்டிட்டே இப்போது தனுஷையும் இறக்கி விட்டுள்ளார். அதோடு விஜயை போலவே உங்களுக்கும் ஜாதகத்தில் பிரகாசமான எதிர்காலம் உள்ளது என்று அவரை ஜோதிடர் உசுப்பி விட்டிருப்பதால் எதிர்காலத்தில் கோட்டையை பிடித்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்துடன் இருக்கும் தனுஷ் அடுத்த கட்டமாக அடித்தட்டு மக்களை போய் சேரும் பல திட்டங்களை தனது ரசிகர் மன்றம் மூலம் செயல்படுத்தப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தங்கம் தென்னரசுவின் கேள்வியால் 15,000 கோடி சர்ச்சையில் சிக்கிய தவேகா. ஒரே நாளில் அந்தர்பல்டி அடித்த நிதியமைச்சர் மரிய வில்சன்.
முந்தைய திமுக அரசு தமிழகத்தை பெரும் அளவில் கடனில் மூழ்கடித்து ஆட்சி நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு வந்த நிலையில் தற்போது பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக அரசும் அதே வழியில் கடன்களை வாங்கி ஆட்சி நடத்தி வருவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. கடன் வாங்குவதில் திமுகவிற்கு தமிழக வெற்றிக் கழக அரசு சளைத்தது அல்ல என்கிற பேச்சு பரவலாக எழுந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரும் சட்டசபை கூட்டத்தொடரில் பேசிய தமிழக வெற்றிக் கழக அரசின் நிதியமைச்சர் மரிய வில்சன், நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 75 நாட்களிலேயே அரசு கருவூலத்தை 15,000 கோடி வருவாய் வந்துள்ளது என்கிற பெருமிதத்துடன் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நேற்றைய சட்டசபை கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய முன்னாள் நிதியமைச்சரும் திமுக மூத்த தலைவருமான தங்கம் தென்னரசு, வெறும் 3 மாத காலத்தில் அரசு கஜானாவிற்கு 15,000 கோடி எப்படி சாத்தியமானது, அதற்கான அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் என்னென்ன என அடுக்கடுக்கான கேள்விகளை கணக்காய்வு குறிப்புகளுடன் முன்வைத்தார். இதனால் நிலை தடுமாறிய நிதியமைச்சர் மரிய வில்சன், கலால் வரி மூலம் 1,500 கோடி, மோட்டார் வாகன வரி மூலம் 750 கோடி, பத்திரப்பதிவு மூலம் 5,000 கோடி என பல்வேறு துறை சார்ந்த கணக்குகளின் அடிப்படையில் 15,000 கோடி வருவாய் வருவதற்கான வாய்ப்புகள் மட்டுமே உள்ளது என்றுதான் நான் குறிப்பிட்டேன். அவ்வளவு தொகையும் இன்னும் நேரடியாக அரசு கஜானாவிற்கு வந்து சேரவில்லை என்று கூறி தனது முந்தைய பேச்சிலிருந்து பல்டி அடித்தார். அரசின் இந்த முரண்பாடான பேச்சும் நிதி நிலைமை குறித்த உண்மைக்கு புறம்பான தகவல்களும் அரசியல் வட்டாரங்களில் சமூக வலைதளங்களிலும் கடும் விவாதத்தையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. ஈரானின் தாக்குதல் அச்சுறுத்தல். உணவு லாரியில் பதுங்கி பயணித்தாரா டொனால்ட் ட்ரம்ப்? அமெரிக்கா விளக்கம். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே நாளுக்கு நாள் போர் பதற்றம் மற்றும் இராணுவ மோதல்கள் தீவிரமடைந்து வருகின்றன. இதன் காரணமாக அமெரிக்கா முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது வழக்கத்திற்கு மாறாக தீவிரமான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த மாதத்தில் துருக்கி நாட்டில் நடைபெற்ற ஒரு சர்வதேச மாநாட்டில் பங்கேற்க சென்ற டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் ஏவுகணைகளை அல்லது ட்ரோன் தாக்குதலுக்கு இலக்காக்கிவிடக் கூடாது என்பதற்காக தனது வழக்கமான பிரத்யேக விமானத்தை தவிர்த்துவிட்டு சிறிய வகை ஜெட் விமானத்தை பயன்படுத்தியுள்ளார். மேலும் துருக்கியிலிருந்து வெளியேறும்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக பழைய ரக விமானம் ஒன்றில் பயணித்ததாகவும் கூறப்படுகிறது. அனைத்துக்கும் மேலாக துருக்கியில் மாநாடு நடைபெற்ற வளாகத்திலிருந்து விமான நிலையத்திற்கு சென்றபோது எதிரிகளின் கண்ணில் படாமல் இருக்க உணவுப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் மூடிய லாரி ஒன்றில் ரகசியமாக பதுங்கி பயணித்ததாக வெளிநாட்டு ஊடகங்களில் தகவல்கள் கசிந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. ஆனால் இந்த செய்திகளுக்கு மறுப்பு தெரிவித்த அமெரிக்கா பாதுகாப்பு படை தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், ஈரானுக்கு பயந்த அதிபர் சிறிய விமானத்திலோ அல்லது உணவு லாரியிலோ பதுங்கி பயணிக்கவில்லை. கத்தாரால் நன்கொடையாக வழங்கப்பட்ட சிறப்பு பாதுகாப்பு வசதிகள் கொண்ட விமானத்திலேயே அவர் பயணித்துள்ளார். எதிரிகளின் அச்சுறுத்தல் அதிகமாக இருப்பதால் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் ரேடார் கண்காணிப்புகள் மூலம் அவருக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுவரை ஈரான் மீது நேரடி இராணுவ தாக்குதல்களை நடத்துவதில் தீவிரமாக இருந்த அமெரிக்கா தற்போது அந்நாட்டின் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்து வருகிறது. அத்துடன் சர்வதேச வணிக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்து வைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த முன்வருமாறு ஈரானுக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் அமெரிக்காவுடன் இனி எந்தவித பேச்சுவார்த்தைகளுக்கும் இடமில்லை என்று ஈரான் அரசு திட்டவட்டமாக அறிவித்துவிட்டதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலையே நீடித்து வருகிறது.